வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். போன காணொளியில ராஜேந்திர சோழனை பத்தி பார்த்தோம். இனி இந்த காணொளியில ராஜேந்திரோட மகன்கள் மற்றும் குலோத்துங்கனை பத்தி பார்க்கலாம். ராஜேந்திரனோட ஆட்சி காலத்திலேயே அவனோட மகனான ராஜாதிராஜன் இணையரசனா செயல்பட்டு வந்தான். இணையரசனா இருக்கும்போது ராஜாதிராஜன் ஏகப்பட்ட போர்களை தலைமையேற்று நடத்தினான். குறிப்பா ஈழத்துல சிங்கள மன்னனோட கலகத்தை அடக்கினான். பாண்டிய நாட்டுல கிளர்ச்சி செய்த சுந்தர பாண்டியனை ஜெயிச்சான். படையெடுத்து வந்த மேலை சாளுக்கிய மன்னனான சேமேஸ்வரனை ஜெயிச்சான். ராஜாதிராஜ மன்னனானதுக்கு அப்புறம் திரும்பவும் சாளுக்கியர்களோட போர் நடந்துச்சு. கொப்பம் அப்படிங்கிற இடத்துல சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்துச்சு. ராஜாதிராஜனை குறி வச்சு சாளுக்கிய படை வீரர்கள் அம்புகளை ஏவுனாங்க. இந்த போர்ல ராஜாதிராஜன் இறந்தான். அரசனை வீழ்த்திட்டா தலைமை இல்லாத படை செதறிடும் அப்படின்னு நினைச்சு சாளுக்கிய படை வெற்றி கழுப்புல ஈடுபட்டுச்சு. மறுபுறம் ராஜாதிராஜனோட தம்பியான 2ஆம் ராஜேந்திரன் சோழர் படைக்கு தலைமை ஏற்று போர் புடிஞ்சான். சாளுக்கிய மன்னனான சோமேஸ்வரனோட சகோதரர்களான ஜெயசிம்மை, புலிகேசி, தசபன்மன் மற்றும் நல்லி நுளம்பன் ஆகியோர் 2ஆம் ராஜேந்திரனால கொல்லப்பட்டாங்க. தோல்வி உறுதியான நிலையில சாளுக்கிய மன்னன் சோமேஸ்வரன் மற்றும் அவனோட முக்கிய தளபதிகள் போர்க்களத்தை விட்டு தப்பி ஓடினாங்க. கொப்பம் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2ஆம் ராஜேந்திரன் போர்க்களத்திலேயே சோழ பேரரசனா முடிசூட்டிக்கிட்டான். அவன் தன்னுடைய தந்தைய விட்டு சென்ற பேரரசோட எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக பல போர்களில் ஈடுபட்டான். குறிப்பா ஈழத்துல சிங்கள மன்னர்கள் பலமுறை போர் தொடுத்தாங்க. ஆனா இறுதி வர அவர்களால ரோகணத்தை தவிர்த்த பகுதிகளை சோழர்கள்ட்ட இருந்து கைப்பற்ற முடியல. 2ஆம் ராஜேந்திரனுக்கு அப்புறம் அவனோட தம்பியான வீர ராஜேந்திரன் சோழ பேரரசனானான். இந்த காலகட்டத்தில் மேலை சாளுக்கிய மன்னனா இருந்த 1ஆம் சோமேஸ்வரன் இறந்தான். அவரோட மூத்த மகன் 2ஆம் சோமேஸ்வரன் சாளுக்கிய ராஜ்யத்தின் மன்னனா இருந்தான். இன்னொரு மகனான விக்ரமாதித்தன் 2ஆம் சோமேஸ்வரனை கவிழ்க்க காலம் தேடிக்கிட்டு இருந்தான். இந்த நிலையில வீர ராஜேந்திரன் சாளுக்கியர்கள் மேல போர் தொடுத்தான். விக்ரமாதித்தன் சோழர்களோட சேர்ந்துகிட்டான். போரோட முடிவுல சாளுக்கிய நாட்டோட தென்பகுதி விக்ரமாதித்தனோட கட்டுப்பாட்டுல வந்துச்சு. மேலும் வீரராஜேந்திரன் தன்னோட மகளை விக்ரமாதித்தனுக்கு மனம் முடிச்சு கொடுத்தான். வீரராஜேந்திரனுக்கு அப்புறம் அவனோட மகன் அதிராஜேந்திரன் சாளுக்கிய மன்னனான விக்ரமாதித்தனோட உதவியோட சோழ பேரரசோட மன்னனா ஆனான். ஆனா கொஞ்ச காலத்திலேயே கலவரம் ஒண்ணுல அதிராஜேந்திரன் கொல்லப்பட்டான். அதிராஜேந்திரனுக்கு அப்புறம் கீழ சாளுக்கிய மரபுல வந்த குலோத்துங்க அப்படிங்கிறவன் சோழ பேரரசனா பொறுப்பேற்றான். குலோத்துங்கனை பொறுத்தவரை அவன் தந்தை வழியில கீழ சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவன். ராஜராஜ சோழன் ஆட்சியின் போது கீழ சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே நட்புறவு உண்டாச்சு. இந்த காலகட்டத்துல ராஜராஜ சோழன் தன்னோட மகள் குந்தவைய சாளுக்கிய இளவரசனான விமலாதித்தனுக்கு மனம் முடிச்சு கொடுத்தான். 2 பேருக்கும் ராஜராஜ நரேந்திரன் அப்படிங்கிற மகன் பிறந்தான். ராஜராஜ நரேந்திரன் ராஜேந்திர சோழனோட மக அம்மங்கா தேவிய திருமணம் செஞ்சுக்கிட்டான். இவங்களுக்கு பிறந்தவனே 1ஆம் குலோத்துங்க சோழன். அதிராஜேந்திரனோட மரணத்துக்கு அப்புறம் சோழ வாரிசா இருந்த 2ஆம் ராஜேந்திரனோட மகனான ராஜமகேந்திரன் அரசனாக விரும்பாததால தாய் வழியில வந்த குலோத்துங்க சோழன் பேரரசனானான். இவனுக்கு அப்புறம் வந்த மன்னர்களை சாளுக்கிய சோழர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. குலோத்துங்க மன்னனான சமகாலத்துல 6ஆம் விக்ரமாதித்தனுக்கும் அவனோட தம்பியான சோமேஸ்வரனுக்கும் இடையே பூசல் ஏற்பட்டு சாளுக்கிய நாடு 2ஆ உடைஞ்சிச்சு. இதனை அறிந்த குலோத்துங்க சோமேஸ்வரனோட கூட்டணி உருவாக்கினான். கடுப்பான விக்ரமாதித்தன் சோழன் மற்றும் சோமேஸ்வரன் மேல போர் தொடுத்தான். திரிபுவனமல்ல பாண்டியன், போசாலன் எரியங்க, தேவகிரியோட யாதவர்கள் விக்ரமாதித்தனுக்கு ஆதரவா போரிட்டாங்க. இந்த போர்ல சோமேஸ்வரன் விக்ரமாதித்தனால சிறைப்பிடிக்கப்பட்டான். இருந்தாலும் குலோத்துங்க விக்ரமாதித்தனை துங்கபத்திர நதிக்கு அப்பால துரத்தி அடிச்சான். இவனோட காலத்துல தென்னீளத்தை ஆண்ட விஜயபாகு அப்படிங்கிற சிங்கள மன்னன் சோழர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த வட ஈழத்துக்கு மேல போர் தொடுத்து அதன் தலைநகரான பொலனறுவாய கைப்பற்றினான். இதனை அறிஞ்ச குலோத்துங்க சோழர் படைய ஈழத்துக்கு அனுப்பினான். ஆனா சிங்கள படையோட கடுந்தாக்கத்துல எதிர்கொள்ள முடியாம சோழர் படை தோல்வி அடைஞ்சிச்சு. இதனால ஈழத்துல சோழர் ஆட்சியும் முடிவுக்கு வந்துச்சு. இந்த காலகட்டத்துல பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் தங்கள் நாட்டின் சுதந்திரத்தை மீட்கிறதுக்காக கிளர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. முதல்ல குலோத்துங்க சோழன் பாண்டிய நாட்டுல ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்கினான். அதை தொடர்ந்து சேர நாட்டுல ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்கி 2 மண்டலங்களுக்கும் சிற்றரசர்களை நியமிச்சான். குலோத்துங்க சோழனுக்கு அப்புறம்
அவனோட மகனான விக்ரம சோழன் மன்னனானான். அவனோட காலத்துல பெரிய அளவுல போர்கள் நடைபெறல. விக்ரம சோழனுக்கு அப்புறம் 2ஆம் குலோத்துங்க மன்னனானான். இவனோட காலத்திலயும் பெரிய அளவுல போர்கள் நடைபெற்றதா கல்வெட்டுகள் எதுவும் இல்ல. 2ஆம் குலோத்துங்கனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் 2ஆம் ராஜராஜ மன்னனானான். இவனோட காலத்திலயும் பெரிய அளவுல போர் செயல்கள் நடைபெறல. 2ஆம் ராஜராஜன் இறக்கும்போது அவனுடைய மகன் சிறு பையனா இருந்ததுனால அருண்மொழிவர்மன் மரபுல, அதாவது தந்தை வழி சோழ மரபுல வந்த எதிரிலி பெருமாள் அப்படிங்கிறவன் 2ஆம் ராஜாதிராஜன் அப்படிங்கிற பேர்ல மன்னனானான். இவனோட ஆட்சி காலத்துல பாண்டியர் சோழர் போர் தொடங்குச்சு. அந்த போர் சோழ பேரரசோட வீழ்ச்சிக்கு வரைக்கும் நடந்துச்சு. பாண்டியர் சோழர் போர்களை பத்தி நாம வர்ற காணொளிகள்ல பார்க்கலாம். இதுபோல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க நீங்க வாளறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.